தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்லப்பெருந்தகை போட்டியிடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் போட்டியிடப் போவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் போட்டியிடப் போவதாகவும் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகருக்கும் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்தகைக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்லப்பெருந்தகைக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியில் அசன் மௌலானா, சோளிங்கரில் முனிரத்னம், ஊத்தங்கரை தொகுதியில் குப்புசாமி ஆகியோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் போட்டியிடப் போவதாகவும் அசன் மௌலானா வேளச்சேரியிலும் ஈரோடு கிழக்கில் கோபிநாத் பழனியப்பன், உதகை தொகுதியில் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் கவுண்டம்பாளையத்தில் சூரியபிரகாஷ் ஆகியோரும் போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கில் கோபிநாத் பழனியப்பன், உதகை தொகுதியில் ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையத்தில் சூரியபிரகாஷ், வேளச்சேரியில் டி.ஏ. நவீன் ஆகியோர் போட்டியிடப் போவதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம், ஈரோடு கிழக்கில் தற்போது கோபிநாத் பழனியப்பன், உதகை தொகுதியில் ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையத்தில் சூரியபிரகாஷ், பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர், சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி நாயுடு, துறையூரில் விச்சு, ஈரோடு கிழக்கில் கோபிநாத் பழனியப்பன், உதகை தொகுதியில் ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் தொகுதியில் சூரியபிரகாஷ், சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி நாயுடு, துறையூர் தொகுதியில் விச்சு லெனின் பிரசாத், கடலூர் தொகுதியில் சந்திரசேகரன் ஆகியோர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி தொகுதியில் டாக்டர் செல்லகுமார், ஈரோடு கிழக்கில் கோபிநாத் பழனியப்பன் மற்றும் கிருஷ்ணகிரி தொகுதியில் அசினா சையத், சிங்காநல்லூரில் ஸ்ரீநிதி, மயிலாடுதுறை தொகுதியில் ஜமால் யூனுஸ் முகமது, அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன், காரைக்குடியில் ஆகியோர் தொகுதியில் தற்போது எந்தெந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். தற்போது காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க தொடர்பான முழு விவரம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சியின் வேட்பாளர் பட்டியல் என்றால் அது காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் அறிவிக்காமல் இருந்தது. தற்போது அக்கட்சியினுடைய பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகருக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அசன் மௌலானாவிற்கு மீண்டும் வாய்ப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். செல்வ பெருந்தகை தொகுதி மாறி போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 முறை போட்டியிருந்தார், ஒரு முறை தோல்வியும் ஒரு முறை வெற்றியும் பெற்றிருந்தார். இந்த முறை 3வது முறையாக ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். அதே போல சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதியில் குப்புசாமி போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் போட்டியிடுகிறார். பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் அண்மையில், அதாவது சில நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகனும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அர்த்தநாரிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கோபிநாத் பழனியப்பனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது கடந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். சந்திரகுமார் அங்கு வேட்பாளராக வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருந்த காரணத்தினால் 2026 சட்டமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தையின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் கோபிநாத் பழனியப்பன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். உதகமண்டலத்தை பொறுத்தவரை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். உதகமண்டலத்தில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தற்போது ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். கவுண்டபாளையம் தொகுதியில் சூரிய பிரகாஷ் போட்டியிடுகிறார். இளைஞரணியை சேர்ந்த சூரிய பிரகாஷிற்கு அங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடுவும், அதே போல துறையூர் சட்டமன்ற தொகுதியில் லெனின் பிரசாத் போட்டியிடுகிறார். கடலூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரசேகரனும், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தற்பொழுது ஜமால் யூனஸ் முகமதுக்கு அங்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் டி. ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனுடைய முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசுடைய மகன் ராமச்சந்திரனுக்கு அங்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அந்த தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடி தொகுதியில் மாங்குடிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சரவணகுமாருக்கு வாய்ப்பு மீண்டும் அந்த சரவணகுமார் என்பவர் அங்கு போட்டியிடுகிறார். சிவகாசி தொகுதியில் கணேசன் அசோகன் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அத்தொகுதியில் போட்டியிடுகிறார். திருவாளனை சட்டமன்ற தொகுதியில் ராம கருமாணிக்கம் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோவில் தொகுதியில் சங்கை கணேசன் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் வி.பி. துரை மாவட்ட தலைவர், அவருக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ரூபி மனோகரனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ரூபி மனோகரன் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தாரகை கத்பத் போட்டியிடுகிறார். குளச்சல் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது பிரின்ஸ் இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தாரகை கத்பத் தற்போது குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் டி. பிரவீன் அவருக்கு காங்கிரஸ் சார்பாக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் போட்டியிடுகிறார். இந்த பட்டியல் என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்டியல். தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தனது போட்டியிடக்கூடிய அந்த 27 சட்டமன்ற வேட்பாளர்களை தற்போது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 19 இடங்களில் அதிமுகவை எதிர்த்து களம் காண்கிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்ட பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில தொகுதிகளில் புதுமுகத்திற்கும், அதே போல ஒரு சில தொகுதிகளில் மற்ற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில பெயர்கள் இடம்பெறவில்லை. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 3 பேருக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்பொழுது திமுகவிடமிருந்து காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன் அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு செல்வ பிறந்தகை கூறியது போல இன்று அல்லது நாளை பட்டியல் வெளியாகும் என்று கூறியிருந்தார். தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை போட்டியிடுகிறார். அதே போல சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கிள்ளியூர் தொகுதியிலும், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியில் அண்மையில் இணைந்த தமிழ்குமரன் அவருக்கு பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு என்பது காங்கிரஸ் கட்சி சார்பாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது.
காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி செல்வபெருந்தகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார், பென்னாகரம் தொகுதியில் GKM தமிழ்குமரன், ஆத்தூர் தொகுதியில் அர்த்தநாரி ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுப்பராமன், தற்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் 28 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தற்போது 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் தான் வெளியிடப்பட்டிருக்கு. எஞ்சி அந்த தொகுதி என்ன, இன்னும் ஏன் அது தொடர்பாக பட்டியல் வெளியிடப்படல? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல 28 சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி அந்த வேட்பாளர்கள் தான் தற்போது வெளியிடப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு செல்வபெருந்தகை பேசும்போது கூட 85% வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கோம் என்று கூறியிருந்தார். மீதி 15% தேர்வு செய்வதில் தான் இழுபறி என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். அதில் முக்கியமான தொகுதி மேலூர். காலையில் கூட நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். மேலூர் தொகுதியில் வேட்பாளர் தேர்வு செய்வதில் தான் காங்கிரஸ் கட்சியில் பெரும் குழப்பம் என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் சந்திரசேகரன் என்பவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பட்டியலும் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 28 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் 27 சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளர் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 19 இடங்களில் அதிமுகவை எதிர்த்தும் 3 இடங்களில் பாமகவை எதிர்த்தும் போட்டியிடுகிறது. குறிப்பாக பாமகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் பாமக ராமதாஸ் தரப்பு பாமக கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய GK மணியின் மகன் GKM தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போது பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பாமக அங்கு போட்டியிடுகிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக தான் அவர் கட்சியில் சேர்ந்திருந்தார். தற்போது அவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 4 இடங்கள்ல பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. குளச்சல், விலவங்கோடு, அறந்தாங்கி, உதகமண்டலம் இந்த 4 இடங்கள்ல பாஜகவை எதிர்த்து போட்டியிடுகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போட்டியிடுகிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் போட்டியிடுகிறார். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அந்த இடத்துல போட்டியிட இருக்கார். குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியில் பெரிதும் எதிர்பார்த்து சீட் கேட்டிருந்த ஒரு சிலருக்கு இந்த முறை சீட் என்பது கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக SC துறை தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சன்குமார் அவர் தனக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அவருக்கு சீட் என்பது வழங்கப்படவில்லை. அதே போல மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய அஸ்வினா சையத் அவரும் தனக்கு சீட் எப்படியாவது இந்த முறை கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்தார். அவருக்கும் சீட் என்பது வழங்கப்படவில்லை. குறிப்பாக 28 சட்டமன்ற தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதி மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் என்பது இன்று அல்லது நாளை காலைக்குள் அதற்கான அந்த பெயரும் பரிசீலிக்கப்பட்டு வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு தொகுதிக்கான பெயர் அறிவிப்பிருந்தால் தொடர்ந்து அந்த இழுபறி என்பது காங்கிரஸ் கட்சி இருந்து வந்ததாகவும் இருந்தாலும் பாஜக தனது அந்த வேட்பாளர் பட்டியலை இன்று மதியம் வெளியிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியும் வெளியிட வேண்டும், இதற்கு மேல் தாமதப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் இதுவரை தேர்வு செய்யப்பட்ட அந்த 27 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களும் கூடிய விரைவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள். பொன்னேரி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற துரை சந்திரசேகருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அசன் மௌலானாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியை காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையின் போது கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அசோக் அவரை எதிர்த்து அவர் அந்த பகுதியில போட்டியிட இருக்கிறார். ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வபெருந்தகை போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பழனியை எதிர்த்து அவர் அந்த பகுதியில
போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முனிரத்னம் அவர் பாமகவை எதிர்த்து அந்த பகுதியில் களம் காண்கிறார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் போட்டியிடுகிறார். அதே போல பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் GKN தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அர்த்தநாரி போட்டியிடுகிறார். இவருக்கு ஏற்கனவே வாய்ப்பு காங்கிரஸ் சார்பாக போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்ட நிலையில் தற்போதும் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுகிறார். ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது அவருடைய குடும்ப பாரம்பரியமான ஒரு தொகுதி, அவருடைய சொந்த தொகுதி. அவருடைய வாரிசுகளுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டாலும் தற்போது அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. கோபிநாத் பழனியப்பன் என்பவருக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கணேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ராமச்சந்திரன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இளைஞரணியை சேர்ந்த சூரிய பிரகாஷிற்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடுவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. துறையூர் சட்டமன்ற தொகுதியில் லெனின் பிரசாத்திற்கும், அதே போல கடலூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரசேகரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவருக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டு தற்போது ஜமால் யூனஸ் முகமதிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விலவங்கோடு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது, அவர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு எங்களால் கொடுக்க விருப்பமில்லை என்று கூறிவிட்ட நிலையில் விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தாரகை கர்த்தர் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். குளச்சல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜேஜி பிரெண்ட்ஸ் அவருக்கு வாய்ப்பு என்பது தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரூபி மனோகரன் போட்டியிடுகிறார். விலவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை பாஜக சார்பாக விஜயதரணி அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வேட்பாளர் என்பது இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விலவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை விஜயதரணி கிட்டத்தட்ட ஒரு 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2011, 2016, 2021 என்று 3 முறை அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜகவை சேர்ந்ததன் காரணமாக இடைத்தேர்தலில் தான் தாரகை கர்த்தர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தான் விலவங்கோடு தொகுதியில் TT பிரவீன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலுக்கு நெருங்கிய நபராக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு என்பது விலவங்கோடு தொகுதியில் வழங்கப்பட வேண்டும் என்பதன் ஒரு காரணத்திற்காகவே குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு தாரகை கர்த்தர் என்பவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதன் காரணமாக மிக ஒரு நெருங்கிய KC வேணுகோபாலுக்கு நெருங்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய TT பிரவீனுக்கு அந்த பகுதியில வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜேஷ்குமார் போட்டியிட அவருக்கு அந்த பகுதியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சுப்ராமன், தற்போது 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மேலூர் தொகுதிக்கு மட்டும் அறிவிக்கப்படல. எப்போது மேலூர் தொகுதிக்கு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? தற்போது இது தொடர்பாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தயார் செய்வதற்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே பெரும் ஒரு பேச்சுவார்த்தை, குழு கூட்டங்கள், உயர்மட்ட குழு கூட்டம், அதே போல ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக டெல்லியில் நடைபெற்று வந்தது. பலரும் தங்களுக்கு சீட் வேண்டி டெல்லியிலே முகாமிட்டிருந்தார்கள். இவர் மூலமாக சென்றால் நமக்கு சீட் கிடைத்துவிடும், அல்லது மாநில தலைவரை மூலமாக நம் சீட் பெற்று வரலாம் என்று பல காங்கிரஸ் நிர்வாகிகளும் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் பல முறை இந்த பட்டியல் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் மாநில தலைமை ஒரு பட்டியல் தயாரித்தது, அதே போல பொறுப்பாளர் ஒரு பட்டியல் தயாரித்திருந்தார். இதையெல்லாம் பல பட்டியல்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வேட்பாளர் ஆய்வு குழுவினுடைய தலைவர் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சிங் டியோ அவருடைய பரிந்துரையின் பேரில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட அகில இந்திய தலைமைக்கு அந்த பட்டியல் என்று கொடுக்கப்பட்டது. அந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சி ஆராய்ந்தது. ஆனால் மிக முக்கியமாக இதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தேசிய தலைமை தான் நேரடியாக தலையிட்டு தேர்வு செய்ததாகவும் அதனால் தான் இவ்வளவு காலதாமதமானது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த பட்டியலை தற்போது வெளியிட்டிருப்பதற்கு காரணமே தேசிய தலைமை முழுக்க இதில் முழு கவனம் செலுத்தி அவர்கள் தான் இந்த பட்டியலை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 9:30 மணிக்கு தான் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த உயர்மட்ட குழு கூட்டம் என்பது முடிவுற்று. அந்த கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே,
KC வேணுகோபால், ராஜேஷ்குமார், செல்வ பெருந்தகை, கிருஷ்யோடங்கர் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நேற்று இரவே பட்டியல் வெளியாகும் என்று பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இந்த கிருஷ்ணகிரி, மேலூர், இதே போல பெண்ணாகரம் இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தான் நேற்று இரவு சிக்கல் என்பது இருந்தது. ஆனால் காலையில் அந்த பட்டியல் என்பது தயார் செய்யக்கூடிய பணியில கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்லகுமார் அவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது. அவருடைய பெயரை அகில இந்திய தலைமை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில அவர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில தற்போது வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட இருக்கிறார். அதே போல பெண்ணாகரம் தொகுதியில் GKN தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு முன்பாகவே அவர் தனக்கு சீட் வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததாகவும் தற்போது அவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு பெண்ணாகரம் தொகுதியில் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில் தற்போது பாமக ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் GK மணி, அவருடைய மகன் தான் தற்போது GKN தமிழ்குமரன் அந்த தொகுதியில போட்டியிடுகிறார். குறிப்பாக இந்த மேலூர் தொகுதியை பொறுத்தவரை அதற்கான அந்த வேட்பாளர் தேர்வு செய்வதில் தான் இந்த இழுபறி என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வேட்பாளரை இன்று இரவுக்குள் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில மேலூர் தொகுதியை பொறுத்தவரை சந்திரசேகரன் என்பவருக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் அதில்தான் ஒரு பெரும் ஒரு குழப்பம் இருப்பதாகவும் யாரை வேட்பாளராக மேலூர் ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் இன்னும் அந்த இழுபறி என்பது இருந்து வருகிறது. பலகட்ட பேச்சுவார்த்தைகள், பலகட்ட அந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இரவுக்குள் மேலூர் தொகுதிக்கான அந்த வேட்பாளர் என்பவர் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அறிவிக்கப்படுவார்கள் என்று தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இந்த இரவு பட்டியல் வரும் என்று. அதே போல இன்று பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுவிட்டது. இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக ஒரு வழியாக வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சியுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்திற்கு கிளம்பின நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் தங்களது வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது. தற்போது தங்களுடைய அந்த வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல மேலூர் தொகுதி, மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பட்டியல் கூடிய விரைவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. சுப்ராமன், நீங்க குறிப்பிட்டது போல இப்ப அண்மையில காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த GK மணியினுடைய மகன் GK மணி குமரனுக்கு பெண்ணாகரம் தொகுதியில வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல பல பேருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில தற்போது குளச்சல்ல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸுக்கு இந்த முறை ஏன் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? அதற்கான காரணம் என்னவாக தெரியுது? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல குளச்சலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரின்ஸ் மட்டுமல்ல, மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட ராஜ்குமார், அதே போல உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிட்ட கணேஷ், இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிட்ட கணேஷ் என்பவர் அவருக்கு வயதாகிவிட்டது என்று ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அதே போல ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் ஜமால் யூனஸ் முகமதிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குளச்சல் தொகுதியும் அதே போல விலவங்கோடு தொகுதியும் அந்த காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் பேச்சுவார்த்தையின் போது கிடைக்காது என்ற ஒரு நிலை என்பது இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்காக தான் அந்த இரு சட்டமன்ற குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல பிரின்ஸும் அதே போல தாரகை கட்டத் இந்த இருவருமே காங்கிரஸ் தலைமையிடம் தொடர்ந்து எப்படியாவது அந்த தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் அடிப்படையில அந்த இரு தொகுதிகளும் பெறப்பட்டது. பிரின்ஸிற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது எதன் காரணம் என்றால் டிடி பிரவீன் என்பவர் அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு மிக நெருங்கிய ஒரு நபராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவதற்காக அந்த அதாவது குளச்சலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரின்ஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு காரணம் டிடி பிரவீன் தான். டிடி பிரவீனை பொறுத்தவரை அவர் குளச்சல் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைமை அறிவித்ததாகவும், ஆனால் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியால் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பதாகவும் இரு மாநில எல்லைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக விலவங்கோடு இருக்கிறது. அதனால் நான் விலவங்கோடில் போட்டியிட பிரவீன் விரும்பியதால் தற்போது அந்த குளச்சலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரின்ஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு பெண் வேட்பாளராக அதுவும் இளம் வேட்பாளராக இருக்கக்கூடிய தாரகை கட்பட்டுக்கு தொகுதி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விலவங்கோட்டிலிருந்து தாரகை கட்பட் மாற்றப்பட்டு தற்போது குளச்சல் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அவருக்கு அந்த பகுதியில வாய்ப்பு என்பது தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 2 பெண்களுக்கு இந்த பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு 2 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதியதாக கட்சிக்கு வந்த GKM
தமிழ்குமரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2021 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய மாமனார் ரவிச்சந்திரன் போட்டியிட்டு 35,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைந்தார். இந்த முறை மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவரது தங்கைக்கு வாய்ப்பு கேட்டுள்ளதாகவும் அதனால் குறிப்பிட்ட மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கவில்லை என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாணிக்கம் தாக்கூரை பொறுத்தவரை அவர் அந்த ஒருங்கிணைப்பு தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சி அவருக்கு கொடுத்திருந்தது இந்த தேர்தலுக்காக. அந்த பதவியும் தான் ராஜினாமா செய்வதாகவும் அகில இந்திய தலைவர் கார்கேவிடம் தெரிவித்திருந்தார். அந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளரை தேர்வு செய்வதில் அதே போல அவருடைய அந்த ஒரு பலத்தை ஏற்படுத்தி அவர் தனது தங்கைக்கு வாய்ப்பு கேட்டதாகவும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அவர் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகியதாகவே சொல்லப்படுகிறது. எப்படியாவது அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அந்த ஒரு தொகுதிக்கான அந்த வேட்பாளர் யார் என்பது மட்டும் காங்கிரஸ் கட்சி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடனும் அந்த பேச்சுவார்த்தை என்பது மிக விரைவாக நடத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் இன்று இரவு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. மாணிக்கம் தாக்கூர் இந்த மேலூர் தொகுதியில் வேறு ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது, அதே போல அதாவது அவருடைய தங்கைக்கு வாய்ப்பு கேட்கப்பட்டதாகவும் அதற்கு ஒரு சிலர் ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே அவர் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து விலகியதாகவே தகவல் சொல்லப்படுகிறது. அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியாக அவருடன் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பல சட்டமன்ற தொகுதிகளை அப்படியே திமுகவிடமிருந்து பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 3 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த 3 நபர்களுக்கு ஒருவருக்கு வயது காரணம் காட்டி அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதே போல ஒருவருக்கு தொகுதி மாறியதன் காரணமாக அவருடைய வாய்ப்பு பறிபோயிருக்கிறது. அதே போல இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அந்த மயிலாடுதுறை தொகுதியிலும் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மேலூர் தொகுதியுடைய வேட்பாளர் இன்று இரவு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவார்கள் என்றுதான் தகவல் சொல்லப்படுகிறது. அந்த 27 வேட்பாளர்களை பொறுத்தவரை பொன்னேரி தொகுதியில் மீண்டும் துரை சந்திரசேகர், வேளச்சேரி அசன் மௌலானா, ஸ்ரீபெரும்புத்தூர் செல்வத்திறந்தகை, சோளிங்கர் முனிரத்தினம், ஊத்தாங்கரை குத்துசாமி, கிருஷ்ணகிரி செல்லக்குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தென்னாகரம் தமிழ்குமரன், ஆத்தூர் அர்த்தநாரி, ஈரோடு கிழக்கு கோபிநாத் பழனியப்பன், உதகமண்டலம் ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் சூரியபிரகாஷ், சிங்காநல்லூர் ஸ்ரீநிதி நாயுடு, அதே போல துறையூர் விச்சூர் லெனின் பிரசாத், அதே போல கடலூர் சந்திரசேகரன், மயிலாடுதுறை ஜமால் யூனிஸ் முகமது, அறந்தாங்கி ராமச்சந்திரன், காரைக்குடி மாங்குடி, குசலம்பட்டி சரவணகுமார், சிவகாசி அசோகன், திருவாரணை ராம கருமாணிக்கம் என்பவர் 2016 தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த ராமசாமியுடைய மகன் ராம கருமாணிக்கம் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ், சங்கரனூர் தொகுதியில் தங்கை கணேசன், அம்பாசமுத்திரத்தில் விபி துரை, நாவினேரி தொகுதியில் ரூபி மனோகரன், குளச்சல் தொகுதியில் தாரகை கட்பட், விலவங்கோடு தொகுதியில் பிரவீன், கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் போட்டியிடுகிறார்கள். இதுவரை காங்கிரஸ் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலில் 2 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பல இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த பலருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.